வணக்கம் மக்களே. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எங்களுடைய லவ் ஸ்டோரி தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. லவ் ஸ்டோரி வந்து இப்போ வந்து சொல்ல போறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, லைவ் வந்தாலும் கேட்டீங்க. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக எங்களால சொல்ல முடியல, அதனால ஒரு வீடியோ போட்டுடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்துங்க நாங்க வந்துங்க வெவ்வேறு ஊர் கிடையாதுங்க, ஒரே ஊர் தான். ஒரே நாங்க இந்த ஊரு இந்த ஊரு நடுவாண்ட ஒரே ஒரு ரோடு தாங்க. சின்னதுல இருந்து நான் இவங்களை வந்து பாத்துருக்கேங்க. இவங்க வந்து நல்லா பல்கா இருப்பாங்களா. அப்ப வந்து நான் நினைப்பேன், என்ன இந்த பையன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் கலாய்ச்சிட்டு வந்துருக்குறேங்க. ஆனா நான் சத்தியமா இந்த பையனையே கல்யாணம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த துள்ளி கூட நினைச்சு பார்க்கல நானு. எப்படி பேசினாங்க அப்படின்னா, இவங்க பேர் சொல்லியெல்லாம் என்கிட்ட பேசலிங்க. இவங்க பேசுனது வந்து சந்தோஷ் அப்படிங்கிற பேரில் சொல்லி பேசினாங்க. யார்கிட்ட எப்படி நம்பர் வாங்கினாங்கன்னு தெரியலிங்க. ஆனால் எங்கிட்ட வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் கம்பெனிக்கு போயிட்டு இருந்தீங்களே, நான் வந்து உங்களை 6 மாதமா உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. அப்போ வந்து நான் 6 மாதமா நம்மளால ஒரு பையன் பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்புறம் சரிங்கண்ணா அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை கொஞ்சம் பேசாமல் சரின்னு கட் பண்ணி விட அந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் ரொம்ப டீப்பாக பேசினாங்களா, சரி பையன் நல்ல பையனாக தான் இருக்கான், சரி பழகி பார்ப்போம், பிடிக்கலன்னா விளையிக்கலாம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனதுங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் எப்படின்னா பாசமாக பேசுகிற, சாப்பிட்டு என்ன பண்ணு, இன்ன வரைக்கும் என்ன பண்ணு அப்படின்னாலும் ஒரு மாதிரி பாசமாக பேசுகிறப்ப நம்மளுக்கு இத்தனை நாள் அம்மா இல்லாததுக்கு நம்மளை யாருமே அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கூட கேட்குறக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நான் வந்து அப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு, சரி நம்ம இந்த பையன் தான் நம்ம லைஃபுக்கு வந்து கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாங்க இந்த பயவில் அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிச்சு தெரியுங்களா. நான் சொன்னேன், இவங்க வீட்டுக்கு எடுத்து வீடு தானே, சூரியகாந்தி பூ மாதிரி இவ்வளோ பெருசாக அப்படியே பூக்கும் தெரியுங்களா, அந்த பூவெல்லாம் நிறையா இருக்குங்க. நாம் போய் பூ பறிக்க போனோம் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து கண்டபடி திட்டுவாங்க. நான் அதனால வந்துட்டு மகேஷ் அண்ணா வீட்டுக்கு மகேஷ் வந்து என் ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்துச்சுங்க. அந்த பையன் ஃபோன் பண்ணுறப்போ, மகேஷ் உங்கள் வீட்டுக்கு எடுத்தா அப்படி இருக்கிறான்ல, அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயவில் வந்து இந்த பயவுலையுமே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. அப்புறம் நான் இருந்துட்டுங்க, அப்படி அந்த அண்ணாட்ட சொல்லுங்க, நான் வந்து போய் பூ பறிச்சா அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க அப்படின்னால சொன்னாடிக்கு, அவெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தான், நீங்கள் எப்போ வேணாலும் போய் போறீங்க, அந்த பூச்செடியே உங்களுக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுங்க. எனக்கு அப்போவே டவுட்டு வந்திருந்தா ஆயிருக்குமா, வரல. அப்புறம் மறுபடியும் நான் ரொம்ப டீப்பாக போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இது மாதிரி நான் வந்து என் பேர் வந்து சந்தோஷ் கிடையாது, என் பேர் வந்து மகேஷ் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு, மகேஷ் எந்த மகேஷ் அப்படின்னு கேட்டேன்னா எடுத்த வீடு தான் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு, பொய் சொல்லாத, அந்த அண்ணாலே என்னை பார்க்கவே பார்க்காது, நீ அந்த அண்ணா பேரெல்லாம் சொல்லாத அப்படின்லாம் நான் சொன்னேங்க. அப்புறம் இல்லை நான் வெளியே தான் கொண்டிருக்கிறேன், நீ வேணா நம்பிக்கை இல்லைன்னா வெளியே வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கரெக்டாக நான் போய் எட்டி பார்த்தேன். எதிர்த்து வீட்டில் ஒரு பிள்ளார் கோயில் இருக்குதுங்களா, அந்த பிள்ளார் கோயிலை கொண்டு காலாடிட்டு இருக்குதுங்க. நான் சாக்கு, பயங்கரமான சாக்கு, பொய் சொல்லாத, நீ கலாய்க்கிறதுக்கு தானே இப்படி சொல்கிற அப்படின்னாலும் சொல்கிறேன். இல்லை சத்தியமாக நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்பவே இல்லை. நான் எங்கள் அப்பா வருது ஃபோனை கட் பண்ணி பக்கமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடிக்க எங்கள் அப்பா கரெக்டாக உள்ளே வந்து ஏறி வருது. அப்போ தான் நம்மள இந்த பையவில் தான் ஃபோன் பேசுது, சந்தோஷம் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சுங்க. பயங்கரமான கேடிங்க, என்னை ஏமாற்றி எனக்கு அந்த பையன் அப்படி அந்த வாய்ஸ் வந்து அப்படி பிடிச்சி போச்சுங்க. நல்ல பையன், நம்மளுக்கு வந்து அம்மா மாதிரி நம்மளை பார்த்துக்குவான் அப்படி இப்படின்னாலாம். அப்புறம் வந்து தெரிஞ்சதோடனே 1 வாரம் ஃபோனே சுச்சாப்புங்க. ஃபோனும் ஆனே பண்ணலிங்க. எத்தனை நாள் அந்த பையனை வந்து ஃபோன் பண்ணி பார்த்துச்சுன்னு எனக்கு தெரியலிங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நீ சொல்லுவோம் அவன் என்னென்ன பண்ண அப்படின்னு. அட்டன் பண்ணி நல்லா அலைவிட்டு அப்படிங்க, பயங்கரமாக அலைவிட்டு. அது வந்து ஒரு நாள் தீபாவளி. அந்த தீபாவளியில் ஆப் சேரு கட்டிட்டு இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியாக இவங்க பெரியமா எல்லாரும் வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, ஃபேமிலியே. இப்போ நான் அப்போ தான் பார்த்தேன், பட்டாசு வெடிக்கும் போது தான் டப்புன்னு உள்ளேருந்து அந்த அது என்னது சந்தனக்குச்சி எடுத்துட்டு டின்னுக்கு அடியா இருந்தாலும் எனக்கு ஒரே ஆர்வம் ஆயிடுச்சு. யாராவது நம்ம ஏரியாவில் இந்த வீட்டிலேருந்து வர யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் நம்ம கனவு கண்ணி, அப்புறம் வந்து சிக்கிட்டா அவ்வளோ லைட் எரியுது, பிரைட் ஆகுது, மூஞ்சி அப்படி ஆகுது. லவ் பண்ண இவ்வளோ தான் லவ் பண்ணு, கல்யாணம் இவ்வளோ தான் போய்க்கணும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணது தான். அப்போ இருந்து நம்பர் தொலாவி 2 மாதம் கண்டுபிடிச்சிட்டேன் நம்பரை. நேற்று வீட்டில் 2 மாதத்தில் அவள் யார் ஃப்ரெண்டை என்னென்ன பண்ணுறா, எப்படி பண்ணுறா, எது பண்ணுறா உட்காந்து பாட்டே இருக்கிறாள். எதுக்காக வீட்டில் இப்படி கொண்டு காலத்து பண்ணிட்டு இந்த நேரத்தில் என்ன ஓடிட்டு இந்த நேரத்தில் என்ன ஓடிட்டு இருப்பா அப்படின்ட்டு யோசனை வேண்டியே 2 மாதத்தில் அந்த 10 நம்பர் கண்டுபிடிச்சி
கூப்பிட்டு பேசினேன். கூப்பிட்டு பேசி இது மாதிரி அப்படி பேசிட்டு இது பேசிட்டு சந்தோஷமா லவ் வந்துருச்சுங்க. விடுவேனா நான் உடனே வேண்டாம் அந்த கேரக்டர் கட் பண்ணி விட்டுருலாம் அப்படின்னு அந்த கேரக்டர் கட் பண்ணி விட்டுட்டேன். போக சந்தோஷமே லவ் பண்ணி விளாட்டுருக்குது. அப்புறம் நான் வேஸ்ட்டாக போயிடுவேன்ல. அதனால் வந்து சந்தோஷம் கரெக்டாக கட் பண்ணி விட்டேன். வந்து மூஞ்சி பார்த்துட்டு நீயா அப்படி தானே எனக்கு சாக்காயிடுச்சு. ஐயோ நம்ம லவ் புட்டுக்குச்சு இன்னைக்கோட புட்டுக்குச்சு அப்படின்னு நினச்சேன். அப்படி நினச்சிட்டு தான் சொன்னேன் ஃபோன் பண்ணி. டே நான் மகேஸ்டி இது மாதிரி அப்படின்னு சொன்னதானே வந்து வயசான எனக்கு தேரி அப்படின்னா டே அட நெசமலந்தா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து நின்று பார்த்துட்டு அப்போ நம்பல நீ பொய் சொல்கிற அப்படின்னு. அட நெசமால தான் உங்கள் அப்பா உள்ளே வர முடிவாரு. நான் ஃபோன் பிள்ளா கையில் கொண்டு தான் ஃபோன் பேசிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி காலடி தான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் தான் நம்ம ஆமாம் எங்கள் அப்பா மாதிரி நமக்கு எப்படி தெரியும் அதைத்தான் நானும் சொன்னேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நம்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நான் உடம்பே டெய்லி வேலைக்கு போகும்போதெல்லாம் ஃபோன் டெய்லி ஒரு 10 தடவை கூப்பிட்டு போக சுவிட்ச் ஆஃப். அப்புறமேலே சுவிட்ச் ஆஃப் ஏதாவது ஜார்ஜ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னே அப்படியே ஒரு வாரம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணேன். என்னடி என்னாச்சு ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு. நீ தான் அப்படி இதுவும் இல்லை நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். உங்களுக்கு தப்பாக ஏதாவது பேசுனா நான் லவ் பண்ணுறது என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அது இதுன்னு சொல்லி அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு மறுபடியும். பிக்கப் ஆகலைங்க. நான் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க, உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல. கொஞ்சம் பல்காக இருந்தாங்க. நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அப்படிங்களா. எனக்கு நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ரொம்ப பணக்கார அப்படியெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. அந்த லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவ வந்து வெறும் 40 கிலோ இருக்கும்போது நான் வந்து அப்பவே 100 ஜில்லையில இருந்தேன். 103 104 இருந்தேன். பயங்கரமா இருந்தேன். இப்பவும் உங்க கொண்டா தான் இருக்கிற அதே 97 அப்படி இல்லைங்க. கொஞ்சம் அப்படியே குறைச்சிட்டாங்க. அப்படி அப்போ பிடிச்ச அந்த வெயிட் என்னால் குறைக்க முடியல. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நான் எப்படி இருந்தாலும் பேசி இது வண்டியில அப்படி தான் நான் ஒரு ஐடியா போட்டு பண்ணேன். அது கடைசியில் நம்ம கை கேசம் வந்துருன்னு எதிர்பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு எனக்கு இதெல்லாம். அப்போ வந்து குமிக்கி வந்துச்சு. சொல்லுங்க. கும்கி பட பாட்டு. ஆமாம், அப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் வந்து என்ன சொன்னேன், சரி எப்படியாவது வேண்டாம் நீ ஒத்து வராது, நம்ம எதிர்பார்க்கறது வேற அவங்க இருக்கிறது வந்து கொஞ்சம் வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சொன்னேன், இல்லை எங்கள் அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டேங்க. சரி இந்த பயவில் வந்து எப்படி வந்து எங்கள் அப்பாட்ட வந்து கேட்காது. சரி எங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு, எங்கள் அப்பா கொஞ்சம் சரக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியான ஃபேமிலிங்க. இவங்க எந்த பிரச்சனைக்கும் இவங்க குடும்ப ஃபேமிலியே சரி யாரும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க. அமைதியான ஃபேமிலிங்களா. சரி வேண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு நம்பிக்கையில் தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் இந்த பயவில் என்ன பண்ணிடுச்சுங்கன்னா, இவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி நான் வந்து அவளை வந்து சின்சியராக லவ் பண்ணுறேன், கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க ஃபேமிலியாக வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டாங்க. இதே மாதிரி ஒரு மாரியம்மன் விசேஷம் தான் புதன்கிழமை வந்து தீர்த்த கூட வருது. நான் வந்து சலாங்கட்ட ஆட போகிற ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். என்னடா எங்கள் அப்பா வந்து கேட்குறேன் அப்படி அழுங்காப்புல, என்னடா ஃபோன் பேசிட்டே இருக்கிற என்ன ஆச்சு யாருடா அப்படின்னு. அப்படி இந்த பிள்ளை தானப்பா அப்படின்னேன். அந்த பிள்ளையா சரி அப்புறம் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிற அப்படின்ச்சு. என்ன பண்ணுறது கல்யாணம் லவ் பண்ணிட்டு இருக்கு, கல்யாணம் முடிச்சு வச்சிங்கன்னா அப்படின்னேன். அப்படியே ஓப்பனாகவே கேட்டேன். அதுக்கு இருந்துட்டு என்னன்னாரு, அவ அப்பா கொஞ்சம் தண்ணி பாட்டிடா எப்பட்றா சண்டை கிட்ட வந்துருமா. நீங்களும் நான் லவ் பண்ணிட்டு சொல்ல வேண்டாம், நான் லவ் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் போய் பொண்ணு கேட்குற மேலே கேளுங்க அப்படின்னு சொன்னேன். சரிடா நான் போய் கேட்குறேன், கேட்டு கொடுக்கலின்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னா. அப்படி நீங்கள் கேளுங்க, அவர் கொடுக்காது எங்கே வருவேன் அப்படி அப்படின்னு சொன்னேன். சரிடா சரி பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்ட்டு போய் கேட்க. இவர் வந்து கேட்டதானே இவர் அப்பா வந்து என்னன்ட்டு அப்படி ஜாதகம் பொருத்தம் இருந்தால் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி அப்படின்னு சொன்னோடனே எங்கள்கிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து சொல்கிற அப்படி, என்னடா ஒரு வேறு ஜாதகம் பொருத்தம் இருந்தால் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சொல்கிற அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு. எங்கள் ஊர்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஜோசிகாரர் வந்து இருந்தார். அவர்கிட்ட போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் பார்த்துக்கலான்ட்டு சொன்னா. அப்படி சரிடா போகலாம் அப்படின்ட்டு இவர் வர்றதுக்கு இவரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரக்கு முன்னாடியே நானும் எங்கள் அப்பனும் போய் அவருக்கு தனியாக ஒரு 200 ரூபா பணம் கொடுத்து பொருத்தம் வந்து எந்தெந்த பொருத்தம் முக்கியமான பொருத்தம் அப்படின்னாங்க. மங்கிலி பொருத்தம், வசிய பொருத்தம், அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 6 பொருத்தம் நல்ல பொருத்தமாக சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஒரு 200 ரூபாய் கையில் கொடுத்துட்டேன். நான் சொல்லிடுறேங்கண்ணு அப்படின்ட்டாரு அவரு. சரி நல்லதாக போச்சு அப்படின்ட்டு முன்னாடியே நானே கூட ஒன்றும் தெரியாத மாதிரி கொண்டேன். அப்புறம் வந்து வந்தாங்க. அவர் வந்து பார்த்துட்டு ஜோசியம் பார்த்துட்டு என்ன பண்ணலாங்க நல்லா பொருத்தமெல்லாம் இதெல்லாம் இருக்குது, அருமையான பொருத்தம் இருக்குது, 6 பொருத்தம் சூப்பராக இருக்குது, மூச்சிடலாங்கன்னு அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஆர்வமாக போச்சு. கொடுத்த 200 ரூபா வேலை செய்யுது அப்படின்ட்டு ஆடைங்க அப்படி போதுமாடா போதும்ப்பா அப்படின்ட்டு நான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கன்னா, எனக்கு அது வரைக்கும் வந்துங்க நான் வந்து சந்தோஷங்கிற பையனை தான் வந்துங்க எனக்கு பிடிச்சிது.
எனக்கு இவங்களை வந்து பிடிக்காம தான் இருந்துச்சுங்களா, அப்போ நான் இப்படி எங்கள் அப்பாவை சொல்லி நான் தப்பிச்சுக்கலாம், அந்த பையன் வந்து கேட்காது விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி சொன்னேங்க. ஆனால் வந்து கேட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னன்றுச்சு, சாமி வந்து பக்கத்துலேயே பையன் இருக்குது, பையன் நல்லா இருக்குது, பையன் வந்து நல்லா இருக்குது, எதுக்கால வீட்லேயே கட்டி கொடுத்தா நான் அப்பப்போ வந்து பார்த்துக்குவேன் சாமி, நீயும் வந்து எங்களை பார்த்துக்குவீங்களோ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிச்சுங்க. அப்புறம் பையனும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறான், கலராக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னதானே எனக்கு என்ன ஆயிடுச்சு, வராது லவ்வும் சேர்ந்து வந்துருச்சு. வேண்டான்னு நினைச்சது கடைசியில் வந்து லவ் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சரி ரைட்டே, அப்பாவுக்கும் பிடிச்சிருச்சு, சரி பக்கத்து வீடு, எங்கள் அப்பா அப்படி சொல்ல எங்கள் அப்பாவே வந்து லவ் வர வச்சிருச்சு எனக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து இன்ன வரைக்கும் தெரியாது புள்ள வந்து லவ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சத்தியமாக எங்கள் அப்பாவுக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க. எங்கள் அப்பா என்ன நினச்சதுன்னா இப்போ வந்து கேட்டாங்க புள்ள வந்து நான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னங்காட்டிக்கு பிள்ளைக்கு முடிச்சிருச்சு அப்படின்னு இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறாருங்க எங்கள் அப்பா. பாவங்க. சாரி மாமனார. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துங்க எல்லாம் ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்து எல்லாம் செட் ஆனதுனே சாமி ஜாதக பொருத்தமெல்லாம் ஆயிடுச்சு, சரி ரைட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாது 200 ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன் நானும் எங்க அப்பனும், ஏன் ஆகாது அப்படின்னு ஆயிடுச்சுங்க. எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வந்துங்க எங்க அப்பா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சு, ஏன் பாப்பா இந்த மாதிரி எப்படி என்ன வேண்டாமாட்ட தெரியுது, எனக்கு கல்லுக்குறி வார்த்தை கொஞ்சம் நல்லா இருக்காதாட்டிருக்குதா அப்படின்ச்சு எங்க அப்பா. அப்புறம் நான் போய் பந்தக்காலை பிடிச்சிட்டு காட்டினா அவனை தான் கட்டுவேன், கட்டுனா அவனை தான் கட்டுவேன்ட்டே நின்றுங்க. எல்லாரும் கோட்டு சுத்தி சாமி வேண்டாம், அந்த பையன் கொஞ்சம் குண்டா இருக்கிற, நீ இப்படி சின்ன பிள்ளையாட்டு இருக்கிற, வேண்டாம், அதெல்லாம் கல்யாணம் சரியா போயிரு, கல்யாணம் சரியா போயிரு அப்படிங்கிற நானு. எல்லாம் இவ அடங்க மாட்டா, நீ இவளையே மூச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஓகே பண்ணதுங்க. எங்க அப்பாவும் பிடிச்சிட்டு மிரட்டெல்லாம் மிரட்டுச்சு, வேணாம் ஐயாப்பா நான் வந்து நான் வந்து வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், நீ வந்து என்ன சொன்ன இந்த மாதிரி வந்து அந்த பையன் நல்லவையா அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிடிச்சி போச்சு, இப்பெல்லாம் பிடிச்சி நிச்சயதார்த்தம்லாம் ஆனதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்றியே, உனக்கு அறிவு இருக்குதா அப்படி இப்படின்னால எங்க அப்பனும் பேசுறேன். சரிப்போ நீ எதை வேணுங்கிறப்புல எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னுச்சு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி ஆயாச்சுங்க. கல்யாணத்துலயே ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, நான் நினைச்சேன் இன்னும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியெல்லாம் நினைச்சேன் சரி எங்க அப்பா சொல்ற மாதிரி ஏதாவது ஆயிருமோ, சண்டை கிண்டெல்லாம் வந்துருமோ, நின்றுச்சுன்னா பரவாயில்ல அப்படியெல்லாம் நினைச்சேங்க. அப்பா வந்து என்னன்னுச்சு, காசு இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிச்சுங்க, காசு வந்து இப்போதைக்கு பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எங்க அப்பா என்னங்குது, உன் பிள்ளைக்கு வந்து 16 வயசு தான் ஆகுதுங்க, அதனால வந்துட்டு இன்னும் 2 வருஷம் போகட்டு, 2 வருஷம் முடிஞ்சதோடனே இந்த பையனுக்கே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுங்க. அப்படி 2 வருஷத்துக்கு விடுறது, லவ் பண்ணியாச்சு, 2 கூட ஒத்துக்கிட்டாச்சு, நீ பரிசம் வந்து போட்டாச்சு, எல்லாம் போட்டு வச்சுட்டு இன்னும் 2 வருஷத்துக்கு கொதிச்சு வச்சா அது என்ன கணக்கு? யாராச்சும் கிளி கொத்திட்டு போறாது, ஒத்துக்க முடியாது அதெல்லாம். அப்புறம் மறுபடியும் வந்துட்டு 2 வருஷம் கடிக்கு இந்த பையனை கேட்கவே மாட்டேங்குதுங்க. வந்து நான் இப்போதான் இப்போ நான் எப்படி வீட்டுல நின்று அடம் பிடிச்சேன்னா அதே மாதிரி இந்த பையவளையும் அவங்க வீட்டுல நின்று அடம். ஐயோ எல்லாம் முடிக்கல, அதாவது வந்து உனக்கு வயசு ஆகிட்டுண்டா கரெக்டா இருக்குண்டா, இப்போ வந்து மூய்க்காரான்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல, நான் லவ் பண்ற உள்ள இதுதான் காட்டியாச்சு, ஜாதகம் பார்த்துட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் நீ 2 வருஷம் ஒத்தி வைக்கலாங்கிறீங்களே ஏன் அப்படின்னாங்க. சரி 2 வருஷம் வேணாண்டா 2 மாசம் ஒத்தி வச்சுக்கலான்ட்டு 2 மாசம் தான் ஒத்தி வச்சாங்க. அப்ப வந்துங்க எனக்கு வந்து 16 வயசுங்க, இவங்களுக்கு வந்து 19 வயசு, அதனாலதான் வந்து வேண்டாம் ரொம்ப சின்ன வயசா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி குடும்பம் இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரியே தான் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றப்ப கூட்டிட்டு போறாங்க, அந்த அன்னைக்கு என்ன பண்ணி விட்டாங்கன்னா என்னையங்க பவுடர் எடுத்து அப்பன்னு அப்படி விட்டாங்க, எனைய கம்முன்னு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ரெடி ஆயிருப்பேன், யாரு எப்போ அடிச்சாங்கன்னு ஞாபகம் இல்லைங்க. அப்புறம் நான் வந்து ஸ்டிக்கர் போட்டு கண்ணாடி போட்டு இப்படி வைக்கலாம், அத்தச்சோடு வைக்க கூடாது அப்படின்னு இம்மா பெரிய போட்டுக்க எடுத்து இப்படி நெத்தியில வச்சுட்டாங்க. எனக்கு வச்சு சௌரி எல்லாம் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல இருக்கிறது மட்டும் வச்சு விட்டாங்க. சிம்பிளா தான் நடந்துச்சு, கிராண்டா நடக்கலைங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாம் அடிச்சு சரி எப்படி இருந்தாலும் எல்லாம் இவங்களுக்கு தெரியுமில்ல ஃபேர் லவ்லி பவுடர் எல்லாம் அடிச்சு விட்டாங்க. நான் நினைச்சிட்டு சரி அழகாயிட்டு மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு போட்டோவுக்கு இப்படி கண்ணாடி பார்த்த மாதிரி இப்படி திரும்பி நின்மான்னு சொன்னாங்களா, அப்படி வந்து வெளியே இருந்தா இப்படி கலந்து நானே பயந்துட்டு இந்த நேரம் மட்டும் பவுடர் எடுத்து அடிச்சு விட்டாங்க. நல்லா உண்டு. அப்புறம் பொட்டு தச்சோட்டு பொட்டுங்க குண்டு பொட்டு, அப்புறம் பவுடர் நிறைய நிறத்துட்டு ஐயோ என்னால என்னையவே பார்க்கவே முடியலைங்க. வெளியே நடந்து வரக்க எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வெக்கமா இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா இவங்கிட்ட பணம் இல்ல என்ன பண்றதுன்னு கேட்கும்போது எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், என்னம்மா இப்படி சொல்றாங்க அப்படின்னு. எதுக்கிட்டா இது ஃபீல் பண்ற இருறா, நான் எங்க அம்மா நகை கொடுத்த அப்படி கல்யாணம் பண்ணும்போது இந்தா அப்படின்னு
போய் செலவு பண்றா, எதுக்குடா பயந்துட்டு கேட்குறாங்க, எடுத்து போடுறா, எல்லாம் செலவு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிச்சு. ஐ மிஸ் யூ மாமியா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேங்க. அப்புறம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு நடக்கடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு வர இப்படி நிமிந்தே பார்க்க முடியல, பவுடரை வேற இப்படி அடிச்சு விட்டாங்களே, எப்படா இப்படி போய் கோர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் கோர வச்சாங்க. இவங்களே என்னை பார்த்து சாக்காயிட்டாங்க, என்ன பேய் மாதிரி வருது அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் வந்து இப்படின்னு கோர்ந்து தண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி தாலி கையில எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறப்போ எந்திரிச்சு கம்முன்னு ஓடிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. அந்த இப்படி பாக்குறேன் தாலிவே இப்படி, அதை அந்த அண்ணா வந்து கரெக்டா போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. கல்யாண போட்டோவில் வந்து அந்த முழிக்கிற மொழி வந்து அப்படியே பதிவாயிருக்குது, அப்படியே பதிவாயிருக்குதுங்க. அப்புறம் மறுபடியும் கல்யாணம் எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. நான் அப்பெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து கரண்ட் இல்லைங்களா, எதுவுமே கிடையாது, ஒரு சாலை வீடு தான். அப்புறம் நான் நினைச்சேன் அப்பெல்லாம் கொஞ்சம் வயசு கம்மிங்கிறதுனால நான் யோசிச்சது டிவி எல்லாம் இருக்குது அவங்க வீட்டில், போனால் ஜாலியாக டிவி பார்க்கலாம், ஃபேன் காற்றுலலாம் படுக்கலாம் அப்படின்னலாம் அப்படிதாங்க நான் நினச்சேன். உண்மையாலுமே நான் சின்ன பிள்ளைத்தனமாக தான் நினச்சேன். எங்கள் அப்பா சொல்லிச்சு, சாமி படிக்கிறதா இருந்தால் படி, மறுபடியும் வந்துட்டு இப்போ கல்யாணம் பண்ணிட்டா மறுபடியும் படிக்க முடியாது, ஒரு 2 வருஷம் படிக்கிற மாதிரி இருந்தால் படி அப்படி. நான் படிக்கவே மாட்டேன், கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வீடு நல்லா பெருசா நல்லா தான் இருந்ததுங்க. ஓட்டு வீடு தான். ரொம்ப இவங்களும் ரொம்ப வசதியெல்லாம் இல்லைங்க, இவங்களும் ஒரு மாதிரி தான். நான் இவங்கள விட கொஞ்சம் கம்மிங்க. நாங்க இவங்க ஓலை வீடு, நாங்க வந்து இது ஓட்டு வீடு அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரொம்ப கிடையாது. அதையும் கூட ரெடி பண்ண முடியாது சூழ்நிலை. ஆமாங்க, அங்கெல்லாம் ஒழுகுதுன்னு சொல்லிட்டு அங்கே குடியிருக்க முடியாம தான் இப்போ வாடகை வீட்டில் வந்து இருக்கிறேங்க. அதை விடுங்க, அது எங்க கதையெல்லாம் கேட்டிங்கன்னா மண்டை தலையை சுத்திரும் முடிச்சுங்க. அப்புறம் வந்துங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வந்து அப்புறம் வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு எப்படின்னா எங்க லைஃப் எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் சண்டையா. ஆமா 6 வருஷம் முதல் ஸ்டார்டிங்ல இருந்தே சண்டையா தான் வருது. மாமியாருக்கு இவருக்கு செட் ஆகாதுங்க, அடிக்கடி சண்டை பிரிச்சுட்டு கம்முனரு அவனு இப்படி கம்முனு இருப்பா அப்படிங்க, அம்மா நீனாச்சும் கம்முனு அவளை கம்முனு சொல்ல நான் இருக்கு அப்படிங்க. 2 பேருக்கு இப்படி பிரிச்சுட்டு இருக்கிறதா வேலையே. 6 வருஷம் அப்படியே போயிடுச்சு. 6 வருஷம் இப்படி நான் பேசி சண்டை வந்துச்சுன்னா ஓடிடுவேன் எங்க அப்பா வீட்டுக்கு. எங்க அப்பா போனதோடனே இங்கேம்ல வந்தேன் அப்படின்னு எங்க அப்பா ஒரு வார்த்தை கூட கேட்காதுங்க. வாசாமி வந்துட்டியா வா, எங்க அப்பனுக்கே தெரியும் 2 மாசம் தான் இருப்பா ஓடிடுவான்னு. அப்புறம் வந்து எங்க அப்பாவும் உள்ள கூட்டுக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பிரிஞ்சிருந்தப்பெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணி நான்லாம் அழுவேன், வந்து கண்டுக்கவே இல்லையே, நம்மளை வந்து இப்படியெல்லாம் சுத்தி லவ் பண்ணானே, இன்னைக்கு வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தேங்க. அதாவது வந்துங்க இதை சொல்றது ஒரு விதத்துல நியாயம்தான். இருந்தாலும் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாம் நோக்கி அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்னு அந்த டிஃபரன்ஸுக்குள்ளேயே போயிட்டு இங்கே நான் என்னால் கரெக்டாக கொண்டு வர முடியல, அவ்வளோதான். இவங்க அம்மா அப்பாவும் கொஞ்சம் திட்டுற கேரக்டர் தாங்க. இப்போ வந்து எங்க மாமனார் எங்க கூட எல்லாம் நல்லா ஜாலி ஆயிட்டாரு, இப்போ பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா முதல்லலாம் வந்து அப்படி கொஞ்சம் அவரை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கும், அது ஒரு மாதிரி தான் இருக்குங்களா. ஏதோ ஒன்று சொல்றேன்னு நினைச்சுக்காத. அப்புறம் அப்படியே ஃபைட்லயே போங்க, 2 மாசம் அங்கே இருப்பேன், 2 மாசம் இப்படியே தான் இருக்குங்க. அப்போ வேணா ஒரு தடவை என்னாச்சுன்னா தனியாக வந்து வாடகை வீடு வந்துங்க எடுத்து குடி வச்சாங்க. குடி வச்சப்போ சண்டை போட்டு தனியாக வந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போனதுங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க வந்து என்ன அங்கே போய் இவங்க அம்மா அப்பா வீட்டில் வந்து சாப்பிட்டு இவங்க வாட்டுக்கு இருந்துட்டாங்க. எனக்கு வந்து சாப்பாடும் வாங்கி கொடுக்கல, ஒன்றும் அரிசி கிரிசி எதுவுமே வாங்கி கொடுக்கல, எதுவுமே பண்ணலிங்க. நான் வந்து அப்போ ரேஷன் அரிசி இருக்கிறத வச்சு ஆக்கி சாப்பிட்டு அப்படி தான் இருந்தேங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அந்த அன்னைக்கு வருது, என்ன வாப்பா ரேஷன் அரிசி சாப்பாடு வாசடிக்குதுங்காட்டிக்கு இதுதாப்பா ஆக்கி சாப்பிட்டுக்கிறேன். எங்கள் அப்பா மட்டும் கேட்டங்காட்டிக்கு எங்கள் அப்பா தலையிலையே அடிச்சுட்டு அழுவுதுங்க, ஐயோ இப்படி ரேஷன் அரிசி தின்ட்டு கொண்டுருக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா தான் இருந்ததுங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி நினச்சதுங்க, என்னடா ஒரு நல்ல அரிசிலாம் மீதி சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபீல் ஆகிட்டு ஒரு மாதிரி பிரச்சனையானங்காட்டிக்கு அப்புறம் நான் பிரிஞ்சு வந்துட்டேங்க. இவங்களும் வந்து கொஞ்சம் செட் ஆகலிங்க, வாடகையும் கொடுக்க மாட்டாங்க, நானே தைச்சு நானே கட்டுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுங்களா. அதுக்கப்புறம் தான் வேண்டாம். அப்போ குழந்தையெல்லாம் இல்லைங்க, 3 வருஷம் எங்களுக்கு வந்து குழந்தை கிடையாதுங்க, நாங்கள் 2 பேரும் தான் இருந்தோம். அப்புறம் தான் பிரிஞ்சு இவன் பிறந்து 1 வருஷம் கழிச்சு தான் நாங்களே ஒரு குடும்பம்னா இப்படித்தான் பண்ணணும், இதைத்தான் பண்ணணும். அது அவங்க பிறந்து 3 வருஷம் கழிச்சு தான் எனக்கே நல்ல ஒரு மைண்டே செட் ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு ஒன்று ஆயிடுச்சு, நம்ம வந்து இந்த வழி தான் நேர் நடக்கணும், நம்ம குடும்பத்தொட்டு நாம் எதுவும் பிரியக்கூடாதுன்னு சொல்லித்தான் அதுக்கப்புறம் செட் ஆகி தனியாகவே போகணும். தனியாக போய் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ நல்லா ஒழுக்கமாக நான் பார்த்துட்டுருக்கேன். அப்போ வந்துங்க குழந்தை இல்லாதனால ரொம்பவுமே 2 பேத்துக்கு பிரச்சனை இருக்குங்களா. அப்போ வந்து சண்டை வருங்க. ஒரு 6 மாதம் வந்துங்க நான் இவன் வேண்டாம், நீ வாழவே முடியாது, இவங்க அம்மா அப்பா கூடயே இருக்கட்டும், சரி ரைட்டு, நம்மளை வந்து கண்டுக்கிறது இல்லை,
நான் இவனுக்காக வெயிட் பண்ணி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் வந்துங்க இவங்களை பத்தி இந்த பயவளை பத்தி யோசிக்கவே இல்லைங்க. நான் பாட்டுக்கு வேலைக்கு போனேன், நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு சாப்பிடுவேன், நான் பாட்டுக்கு இருப்பேன், அப்படித்தான் இருந்தேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இவ போன 2 மாசத்துல வந்துருவாளே, 6 மாசம் ஆச்சு இன்னும் வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பயவளைக்கு மேல லவ்வே வந்துச்சுங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சிருந்தப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு அப்பதான் லவ்வே வந்துச்சுங்க. அப்போ போய் இந்த பயவளை என்ன பண்ணிக்குதுன்னா நெஞ்சில் போய் ரேணுகா அப்படின்னு சொல்லி பச்சை குத்திட்டு வந்து என்கிட்ட வந்து காட்டுதுங்க இந்த பயவளை. யாரோ சொன்னாங்க அப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து நெஞ்சில வந்து பச்சை குத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதோனே எனக்கு மனசு வந்து இலகிடுச்சுங்க. ஐயோ நம்மள இவ்வளவு சின்சியரா லவ் பண்றானா அப்படி இப்படின்னு. நாம இப்ப சேர்ந்துருந்தப்ப நம்மள வந்து மதிக்கலையே, இப்ப பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் லவ் பண்றாங்கறானேன்னு ஒரு கோபம் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் நம்ம மேல பாசம் வந்ததுனாலதான் நம்ம பேரை வந்து பச்சை குத்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சுங்க. தனிக்குமே திருட்டுத்தனமா எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அப்பா ஓனேன்னா கொன்னே உடம்புல அப்படின்ருச்சு. அப்புறம் வந்துட்டு திருத்தனமா இங்க வந்துரு. அப்ப கவந்துபடிதான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தானுங்களா, துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப நான் வேலைக்கு போற மாதிரி அப்பா வேலைக்கு போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க போனேங்க. பயந்து அங்க போனா தேட்டர்ல நின்று இருந்தாங்க, வளர்மதி தேட்டர்ல. அப்ப போய் பார்த்ததோனையுமே எங்க காட்டு அப்படின்னு சொன்னதோனே இப்படி நெஞ்சில வந்து பச்சை குத்தி இருந்ததை காட்டினாங்க. அப்புறம் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாகுபலி படத்துக்கு தாங்க போனது ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து நான் தேட்டருக்கு உள்ள போனது இல்லைங்க அத்தனை வருஷத்துல. இவங்களோட தான் அந்த முத படத்துக்கு போனது வந்து பாகுபலி படம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போனதுங்க. அப்பதான் போய் பாக்குறோம் படத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுறோம். ஏன் என்ன வேண்டானே முடிவு பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு இந்த பயவுல பயங்கரமா பேசுது. அப்புறம் பூவெல்லாம் வாங்கி கொடுக்குது, மூலமா வாங்கி கொடுக்குதுங்க. கவுந்தப்படியில இருந்து வந்து அங்கே முன்னாடியே 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே என்னை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு எங்கள் அப்பா பார்த்தா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போட்டு போகுது. அப்போ தான் இந்த மரமாட்டைக்கு உரைச்சிருக்குது. நம்ம கட்டின பொண்டாட்டியே இப்படி இறக்கி விட்டு போட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ உரைச்சிருக்குது. நம்ம சேர்ந்துருந்தா ஏன் இப்படி பிரிஞ்சு இப்படி தனியாக இப்படி விட்டுட்டு போவோனே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் பேசினாங்க. அது ஒரு 3 வருஷம் வந்து குழந்தை இல்லாத இவங்க 2 பேருக்கு பிரச்சனையும் ஒதுக்குறதா போச்சு. அது கல்யாணம் மூச்சு தானே டக்குனு குழந்தை இருந்ததுன்னு ஆயிருக்குங்க. இவளுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை, எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. இப்படியா அப்படியா? ஆமாம், குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் நான் போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் குழந்தை வைக்கிறதுக்கு இது இருக்குது. ஆமாங்க, சொன்னங்காட்டி அந்த இதுலயே வயசுன்னு வச்சுக்கோ. என்னடா பிறந்த கல்யாணம் மூச்சு தடியுமே ஒரு விருத்த குழந்தை இருந்ததுன்னா பரவாயில்லையே, இவங்க 2 பேருக்கு சண்டை வந்திருக்காதுன்ட்டு இவங்க சண்டை பிரிச்சு வரதுக்கே நேரம் மைண்டு அந்த 3 வருஷம் போயிடுச்சு. குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வயசு கம்மிங்க. அவங்களுக்கு 19, எனக்கு 16ங்க. 3 வருஷம் கழிச்சு தான் தம்பி இருந்தான். அதனால அது நல்லதுதாங்க, கொஞ்சம் எங்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது. 3 வருஷம் கழிச்சு இருந்தேன். ஆனா 7 லெவலுக்கு அதிகமா அவளை பார்க்க முடியல. ஒரு மாதிரியா பார்த்துருக்கேன். அவ்வளவுதான். மாசமா இருக்கும்போது ஒரு மாதிரியா பார்த்துருக்கேன். எனக்கு மைண்டு தெரிஞ்சு நான் நல்லா பார்க்கல எனக்கு தோணுது. அவ்வளவுதான். இல்லைங்க, நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அவங்களால என்ன முடியுதோ அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு என்னை வந்து பார்த்துக்கிறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வீட்டிலலாம் அவங்க எங்கள் மாமனார் மாமியை கொஞ்சம் அப்படி தான் ஸ்ட்ரிக்ட்டுங்க. அது பேசுவாங்க, அதெல்லாம் நான் கண்டுக்கலிங்க. அதுக்கப்புறம் வந்துங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10 பசங்க வந்து பேசினாங்க. இது மாதிரி வந்துட்டு நீ எந்த பிரச்சனையும் வராது, சேர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊருக்கார பசங்கள்லாம் வந்தாங்க. இவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி இனிமேல் சேர்ந்தே இருக்கட்டும், சேர்த்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பயவுலைங்க என் மேலே ஒரு பாசமாக ஒரு மாதிரி அட்ராக்ஷனா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி என் கூட நல்லா பேசி சிரிச்சு அந்த மாதிரி இருந்தது. அப்போ தாங்க அந்த 3 வருஷமா 2 வருஷம் கழிச்சு தாங்க என் மேலே இவங்களுக்கு லவ்வே வந்துச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வேணா வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து தம்பி இருந்தானுங்க. அளவே இல்லைங்க சந்தோஷத்துக்கு. அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்க வாழ்க்கையே டோட்டலா என்னால ஒரு சீமந்தம் கூட இவளுக்கு பண்ண முடியல. அதுதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. நான் வேணா நினைச்சேங்க நிறைய வளையலெல்லாம் போடணும் அப்படி இப்படின்னெல்லாம் நினைச்சேன். ஆனா இவங்க மச்சாண்டார் ஒய்ஃப், இவங்க அண்ணா ஒய்ஃப் வந்துங்க அங்கிருந்து அவங்க தம்பி பொண்டாட்டிக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து அது ஒரு மாதிரி ஒரு அழுகாச்சா இருந்தது. நம்மளுக்காக யோசிச்சு நம்மளுக்கு வந்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சீமந்தம் இல்லைங்க, சிம்பிளா ஸ்வீட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வளையலெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாங்க. அப்ப வேணா கை நம்ம வளையல் போட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அழுது சொன்னேன். எங்க அம்மா இருந்தா ஆயிருக்கு அப்படின்னு. அதுதான் ஃபீல் வேற. நானும் ஈண்ட வரைக்கும் சமாதானப்படுத்தி பார்த்தேன். அப்ப வேணா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சமாதானமே என்னால படுத்த முடியல. அட விடு, நான் இருக்கிறேன், எங்க அம்மா இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க, நீ ஏன் அழுகுற? இருந்தாலும் எங்க அம்மா இருக்கிற மாதிரி வருமா அப்படின்னு அந்த வார்த்தைக்கு
நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. நானும் ஈண்ட வரைக்கும் என்னங்க பண்ண முடியும்? எங்க அம்மாவும் இதை சொன்னா மறப்பாளா, அதை சொன்னா மறப்பாளான்னு பேசி அது இது கடைசியில என்னங்கிறா எங்க அம்மா இருக்குமா வருமா அப்படிங்களா. நான் என்னதான் பண்றது? எப்படி சொல்றதுன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பா ஒண்ணுதாங்க, தம்பி அப்பா மட்டும்தான். அப்புறம் அம்மா வந்து இறந்துட்டாங்க சின்னதுலயே. அப்ப யோசிச்ச நம்மளுக்கு அம்மா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி டக்கு டக்குன்னு பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சுங்க. டெலிவரி டைம்லிங்க நாங்கள் மூஞ்சி அழுதாவே என்னால் பார்க்கவே முடியாது. அழுவு வேண்டாம்னு சொல்லுவேன். அழுவருக்கு விடமாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். இல்லைங்க, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தம்பி வந்து 9 மாசம் பிறக்கறதுக்கு முன்னாடியே வலி பிடிச்சிருச்சுங்க. சண்டி நோவுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிடிச்சிருச்சுங்க. 3 நாளா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில தள்ளிட்டாங்க வலி பிடிச்சதானே. அதுலயும் ஒரு காமெடி நடந்ததுங்க. எங்க அம்மா, நானு, என் மச்சனுங்க தம்பிக்காரு 3 பேர் கலர் கலரா சோறு வாங்கிட்டு இருந்துங்க. சப்பாத்தி நான் இதுக்குன்னா பொராட்டா ஒரு லைனா கவர் வச்சுட்டு ஒரு தண்ணி மட்டும் குடிச்சுட்டாங்களா. சாப்பிட்றியா அப்படிங்கிற, சாப்பிட்றியா கம்முனு வயிறு அப்படின்ட்டு எனக்கு தண்ணி கொடுத்து சுத்தி கொண்டு தின்ட்டுருக்கீங்களாடான்னு பேசுது. எங்க அம்மாவில் வந்து பேசு, ஏன்டா புள்ளை இப்படி நடுவாண்டுக்கார வச்சு சுத்தி கொண்டு தின்ட்டுருக்கீங்களாடா அப்படின்னு பேசுது. அது என்னமோ பண்றது. அப்புறம் அவளுக்கு திங்க விடன்ட்டாங்கல்ல. தண்ணின்னா தண்ணி தான் குடிக்க சொன்னாங்கல்ல. அதனால வந்து எது வேணாம்னு எனக்கு அங்கலா பார்த்தா இருந்தது. இருந்தாலும் முதல் பவுரு தானே, அதுக்கப்புறம் தானே லவ் அப்படின்ட்டு பவத்தை நப்புனேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து குடிக்கிட்டானே. அப்புறம் வேணாட்டாங்க. என்னை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் வந்து அந்த சண்டி நோவு இருந்ததுங்களா, அதனால வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால தண்ணி மட்டும் குடிச்சிட்டு குளுக்கோஸ் மட்டும் இறங்கிட்டு இருந்ததுங்க. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க அந்த சமயத்தில் தான் அப்படியெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை தான் வந்துங்க பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் அவங்க தான் வந்து டெலிவரி எனக்கு துணி துவச்சு கொடுக்குறதே எல்லாமே அதை தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா அப்படியே அங்கேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வரு, காய் வணக்கி எங்கள் அப்பனுக்கு என்ன தெரியுதோ அதை வணக்கி கொண்டு வந்து கொடுக்குங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் இவி வீட்டுல இருந்து வரு, ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்து வரு. எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சு கொண்டு வந்துருங்க எங்கள் அப்பா. ஆனால் அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சும்மா எப்படி சொல்றது, ஆமா அத்தனை ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. அத்தனை பேச்சு பேசினாங்க. எங்க அப்பா அம்மாவும் சரி, இவரோட அப்பாவும் சரி. ஆனா 3 பேர் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்றோன்னு தெரிஞ்சதோடையுமே எல்லாரும் வந்து அப்படியே அது சண்டே வர கரெக்ட், நான் போய் நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகாதுன்னு சொல்லி சிசேரியன் தான் பண்ணாங்க. அப்புறம் நல்லபடியா தம்பி வந்து பிறந்தானுங்க. நான் வந்து பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேங்க. எங்க அம்மாவே திரும்ப வந்து பிறக்கும் அப்படின்னாலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து பையனா போச்சு. எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் தம்பி நல்லபடியா பிறந்து அதுக்கப்புறம் 10 நாள் எனக்கு நல்லா என்ன எதுன்னா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கூட்டிட்டு போவான்னு நினைச்சுங்க. நடந்தே கூட்டிட்டு போனாங்க. எனக்கு அது சத்தியமா பார்க்கவே முடியல. அப்படியே அழுதுட்டு பௌத்த சோறு ஆயிடுச்சுங்க. அழுதுட்டு நடந்ததுன்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அக்கடால் போயிட்டு நம்மளை பார்த்து எச்சா அழுதுவான்ட்டு அக்கடால் போயிட்டு. இவங்க அழுகவே மாட்டாங்க, எதுக்குமே அழுக மாட்டாங்க. எந்த நான் அழுது பார்க்கவும் இல்லைங்க. அப்புறம் வந்துங்க எல்லாம் நல்லபடியா பிறந்தது. தம்பி பிறந்தான் ஒட்டிட்டு இருக்குது. வெள்ளையேன்னு வரா, அந்த பால் வெள்ளை இருக்குங்களா அதே மாதிரி வெள்ளையேன்னு வரா அப்படின்னு சத்தம் போட்டு எடுத்துட்டு வராங்க. ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு ஓடுறாங்க. எடுத்துட்டு போய் சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தீங்க? 2.5 கிலோ தான் நினைக்கிறேன். 2.5 கிலோ ஃபர்ஸ்ட் போய் தம்பி தான் பார்த்தேன். ஆமாங்க, அது ஒண்ணு இருக்குதுங்க. கொண்டு வந்து தம்பி கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் ஓடி 5 பேர் என்னை சுத்தி இருந்தா 5 பேர் ஓடி வந்து குழந்தை தான் பாக்குறாங்களே தவிர எனக்கு நான் என்னன்னு என்னை பக்கத்துல வச்சுட்டு இருக்கிறேன். என்னை யாரும் கேட்கவே இல்லை. ஆனா எங்க அப்பா வந்துங்க முத வந்ததோடனே சாமி பாப்பா அப்படின்ட்டு அழுதுட்டு சாமி நல்லா இருக்குதுன்னு சொல்லிச்சுங்க. அப்ப நினைச்சுங்க இதுதான் அப்பா பாசம். இவங்கெல்லாம் வந்து நம்மள குழந்தைத்த போய் பார்த்தாங்க. நம்ம அப்பா தான் வந்து நம்ம பொண்ணுக்கு எப்படி இருக்குதுன்னு ஒடியாந்து வந்து பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எங்க அப்பா மேல ஒரு தனி மரியாதையே வந்துச்சுங்க. எங்க அப்பாவோட லவ் வந்து எனக்கு புரிஞ்சுது. அப்பதான் நம்ம அப்பா எவ்வளோ நம்ம மேலே பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுங்க. அப்புறம் வந்து 10 நாள் கழிச்சு எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தம்பி வளர எங்கள் லைஃப்பும் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சுங்க. நான் ரொம்ப ஒரு 100 ரூபாவது வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அப்படியே தம்பி பிறந்ததுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக எங்கள் லைஃப் வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மெல்லமாக நாங்கள் எதுவுமே இல்லாமல் தனியாக சாப்பாடு செஞ்சாங்களோ. அப்போ ஒரு பொருள் கூட இல்லாமல் 2 சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் 2 போசி தான் இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டியூ போட்டு அப்படியே கொஞ்சம் சின்ன பொருள் அப்படியே வாங்கி அப்படியே இப்போதைக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையானது என்னவோ அதை வந்து நாங்கள் எப்படியும் அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொஞ்சம் செட்டில் பண்ணி எனக்கு வேணுங்கிறதையும் வாங்கி கொடுக்குறாங்க, எங்கள் பையனுக்கு வேணுங்கிறதையும் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் யோசிச்சுங்க, இவங்களே இப்படி வேலை செஞ்சுட்டு நம்ம இப்படி சும்மாவே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் இந்த யூடியூப் மூலியமா வந்துட்டு ஐடியா, யூடியூப் மூலியமா இந்த மாதிரி பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க. சொல்றதுக்கு ஏய் மாமா யூடியூப்ல ஓட்ட டக்குனு வருமானம் வந்துருமாமா, மானிட்டேஷன் ஆயிருமாமா அப்படிங்கிற. அப்படியா
போடு அப்படின்ட்டு. நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்றப்ப அப்படிதான் நினைச்சேங்க. டிக்டாக்னு ஒண்ணு வந்துச்சுங்களே, அப்பதான் இவங்க வந்து காட்டினாங்க, இங்க பாரு எப்ப பாரு கண்ணாடி முன்னாடி இப்படி இப்படின்னு இருக்கிறீல, இதுல ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் காட்டுறப்ப அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேங்க. எனக்கு தயக்கமா இருந்ததுங்க. ஆனா இவ கண்ணாடியில் பார்த்து அந்த எக்ஸ்பிரஷன் இப்படி கொடுக்கறது இப்படி கொடுக்கறதெல்லாம் எனக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது, இதுல ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு ஜாயின் பண்ணி விட்டுங்க. ஆனா எங்க ஊருக்குள்ள என்னை பேசாத ஆளுகளே யாரும் இருக்க மாட்டாங்க. ஜாயின் பண்ணி விட்டு ஒரு மாசத்துல என்னமோதான் நல்ல பயங்கரமா வியூவர்ஸ் போச்சுங்க. இது என்னது ஃபாலோ வந்து ஊர்பட்ட கிட்டத்தட்ட 40,000 பேர் ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 35,000. நான் அப்பவே இந்த யூடியூப்ல இப்படி வருமானம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு அப்போ ஒரு மைண்ட் செட்டே இல்லைங்க. சரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போடுறா, நாம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பாக்குறோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிறைய பேர் உஷாரா இருக்கிறீங்க என்ன பண்ணிக்கிறாங்க, யூடியூப் லிங்க் கொடுத்து அப்படியே மாத்திக்கிறாங்க. அப்ப மாதிரிங்க இப்ப பரவாயில்லையா இருக்குது, தப்பு பிக்கப் ஆயிட்டாங்க அதுல. அப்பவே பிக்கப் ஆக வேண்டியதுங்க, ஆனா இன்னும் பிக்கப் ஆக முடியல. சரி பாப்போம், இது வேற டாபிக், கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துங்க டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணப்போ ஊருக்குலாம் நிறைய பேர் எல்லாம் திட்டினாங்க. ஆனால் இவங்ககிட்ட சொன்ன ஏமாமா இப்படி எல்லாம் திட்டுறாங்களே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாங்கடி, யாரும் என்ன பேசிட்டு போச்சுறாங்க, உனக்கு பிடிச்சிருக்குதுல நீ போடு அவ்வளோதான். நான் ஏதாவது ஒன்று சொன்னேன்னா, நான் ஏதாவது உனக்கு சொன்னா தான் நீ வந்து பேசணும், உங்கள் அப்பாவே வந்து பேசினாலும் நான் கேட்பேன் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு. அவள் விருப்பம் அதை அவள் போடுறான்னு நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வந்து டிக்டாக்கெல்லாம் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நான் கண்டுக்கவே இல்லைங்க, சரி போயிடுச்சு அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா இப்படி இலாக்காய் சேனல் தெரியுங்களா, அவங்க அதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. இது ஏன் இப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க தான் தெரிஞ்சுது, இதில் வந்து வருமானம் வரும், அதனால தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்கன்னே எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். 4 வருஷமா இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் ஒன்று பிக்கப் ஆகல. இப்போ அப்படி தாங்க லைஃப் போயிட்டு இருக்குது. இதில் ஏதாவது வருமானம் வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்க. ரொம்ப கூலி வேலை செஞ்சு கையெல்லாம் குத்திட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. சரி நம்மளும் வந்துட்டு தம்பி பார்த்துட்டு யார்கிட்ட விட்டுட்டு போகிறதுன்னு தெரியாமல் நான் அவனை பார்த்துட்டு இருக்கிறவங்களா, அதனால் இவங்க அப்பா வேலைக்கும் வேண்டாம் வீட்லேயே ஏதாவது பாட்டுரு அப்படின்ட்டாங்க. அதனால தான் இதை வந்து பண்ணதுங்க. நான் வேலைக்கு போகிறது எதுக்கு, இவங்க 2 பேருக்கு தானே, இவங்க 2 பேருக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒருத்தருக்கு, மொத்தம் 3 பேருக்கு தான் நான் வேலைக்கே போகிறேன். நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே இவன் மூஞ்சி பார்க்கணும். அதுக்கு கோமா இருந்தாலும் சரி, சண்டை போட்டு இருந்தாலும் சரி, மூஞ்சி ஊதிட்டு இருந்தாலும் சரி, மொத்தம் வீடு வரும்போது மூஞ்சி பார்க்கணும். இவன் வந்து அப்படிங்க, அது ஒரு சந்தோஷமா இருக்குங்க. மற்றபடி இவ்வளவு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்க, அந்த ஒரு 3 மாசம் என்னமோ போனாங்க, அது 3 மாசம் ஒரு மென்டல் டார்ச் மாதிரி போயிடுச்சு. இது வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அவ்வளோ கால் முடியல, கை வலிக்குது, அது வலிக்குது அப்படிங்கும் போதெல்லாம் எதுக்கிடி நான் தான் கூட சொல்றேன்ல, நான் போற 500 ரூபாய் காசு உனக்கு பத்தாதா, போது அதையே வச்சு உருட்டுறோம்னா போது, நாம் என்ன பண்றோம் இருக்கிறத வச்சு இப்போ 1000 ரூபாய்க்கு நீ செலவு பண்ற, அந்த இடத்துல ஒரு 500 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு போயிரு. அதை சொல்லி அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி இப்படி கோர வச்சுட்டுக்கிறேன். இப்போ வந்து இவன் என்ன பண்றான்னா, நான் வேலைக்கு போதே போப்பார் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க பண்ணட்டுங்க. 4 வருஷமா அத்தம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. என் சேனல் ஒரு நாள் மானிடைசேஷன் ஆகு அப்ப பாரு அப்படின்னு இன்னும் பில்டப் தான் விட்டுட்டு இருக்கிறோம். 4 வருஷமா 2 ஹவர் என்னமோ ஏறிடுதுங்க. இப்போ வேணா ஒரு 100 ஹவர் ஏறிக்குது, அந்த லைவ் ஓட்டங்காட்டி ஏறி இருந்தது. இப்போ வந்துங்க இது இப்படித்தான் போயிட்டு இருக்குதுங்க லைஃப். இப்போ யூடியூப்ல ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேங்க. கடன் எல்லாம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு லைஃப் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. நாம இருக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு. முதல்ல கஷ்டப்பட்டதுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா சின்னதுலேருந்தே கஷ்டம் தான். எனக்கு இவங்க கொஞ்சம் ஜாலியாக தான் வளர்ந்தாங்க. எனக்கு வந்து அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் வளர்த்தி அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்க்குறப்ப எனக்கு வேணுங்கிறது எனக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ஒரே கவலை அப்படின்னா, என் தம்பி இன்னும் அப்படியே இருக்கிறான் அப்படிங்கிறது ஒன்று தான் கவலைங்க. வேற எந்த கவலையுமே இல்லை எனக்கு. அது மட்டும் சரியாயிடுச்சுன்னா போதுங்க, என்னோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த யூடியூப்ல ஏதாவது வருமானம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் டோட்டலாக ஒரு சொந்த வீடுனாலும் வீடு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை, அவ்வளோதான், ஒரு சின்ன ஆசை, அவ்வளோதாங்க. இதுதாங்க எங்கள் லைஃப் ஸ்டோரி. இப்படி தான் போயிட்டு இருக்குது. லைஃப் ஸ்டோரி, லவ் ஸ்டோரி, லைஃப் ஸ்டோரி, மேரேஜ் ஸ்டோரி எல்லாமே இதுதாங்க, அவ்வளோதாங்க. இதுதான் எங்கள் வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்தது, முடிஞ்சது. இத பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க ப்ளீஸ். எல்லாரும் லைக் பண்ணிக்கங்க. சரிங்க, இந்த மாதிரி எந்த வீடியோ போடுறது கையாட்ட மாட்டேங்குது போல. இது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி போடுறோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.